உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இப்ப ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும். அப்படி பார்க்காத மாப்பிள வெக்கமா வருது. அப்படி பார்க்காத மாப்பிள வெக்கமா வருது. Well, hello guys, welcome to my YouTube channel. என்ன பார்த்து தான் மக்கள் கெட்டு போறாங்கடா. வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அத பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறாரு. பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தான் வச்சு பேசுனேன். ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு விளைச்சேன். வைத்தறிச்சலா இது எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா? எனக்கு மட்டும் தான் இப்படி வந்திருக்கானுங்களா? எம்மா பாடுங்க. போர்ச்சே கார் எடுத்துட்டு 2 பேரை ட்ரங்க் அண்ட் ரைட்ல கொன்னவங்களுக்கு பெயில். அதுக்கப்புறம் அங்க இருந்து கூட்டம் தான் இவன் சாவடிக்கிறான். மனுஷன் தானே நானு. வருத்தமா இருக்குது, கோபம் வருது, கெட்ட வார்த்தை பேசணும் போல இருக்குது, டென்ஷன் ஆகுது. நீதிமன்றத்திற்கு அறிவுறுத்தல் கடிதத்தை எழுதி தருமாறு கேட்டிருக்கிறார்கள். நாங்களும் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். சார், நான் வெத்தலை பாக்கு வாங்க போனேன் சார். மேல் சொல்ல என்ன போலீஸ் குரூப்ல போட்டோ எடுத்து பிடிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ கண்ணியா? இல்ல உள்ள வந்தா பவரடி அண்ணன் யாரு? நோ சுத்த முன்ன ஒரு இடத்துல உட்கார மாட்டியானா நீ? சொத்த தான பண்ற. ஒரு பொண்ணை வந்து பொண்ணா மதிங்க. நாங்க உங்களை மதிக்கிறோம்ல, தப்பா பாக்குறோமா? மாஸ்க் காட்டுறாரு, கெத்து கெத்து. என்னைக்காவது வந்து ஒரு பையனை வந்து ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டா அப்படின்னு என்னைக்காவது ஒரு நியூஸ் வந்திருக்கா? சும்மா வந்து பேசணும்னு சொல்லி லூஸ் பேசக்கூடாது. ஆதாரம் இருந்தால் மட்டுமே ஐ வில் பி ஆன்சரிங்கிறேன். யூடியூபர் விஜய் சித்து அவர் மேல நான் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா யூடியூப்ல வந்து டிராஃபிக் வயலேஷன் ரூல்ஸ் மீறினதுக்காகவும் தகாத வார்த்தையில வந்து filthy language யூஸ் பண்ணதுக்காகவும் இந்த சைபர் செல்ல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். இந்த உலகம் வந்து கிராவிட்டியால இயங்கல, ஃபுல்லா வன்மத்தால மட்டும் தான். வாகனத்தை ஓட்டிக்கிட்டே வந்து செல்போனை வந்து பேசிக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வராரு. முதல்ல ஒரு வீடியோலாம் பாத்தீங்கன்னா நிறைய filthy language யூஸ் பண்றாரு. அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் பிரச்சனை அங்க இருக்கு, இத்தனை பேர் இருக்கோம்லனே. என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க? எல்லாமே என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு பிரச்சனை. அதை பார்த்து பார்க்குற எல்லாமே மக்கள், குழந்தைகள், மாணவர்கள் எல்லாமே அதை பார்த்து கெட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவரோட யூடியூப் வந்து முடக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட். இதை பத்தி பேசலாம். எது சொன்னாலும் அஃபண்ட் ஆகிட்டு தான் இருக்கு. எது பேசினாலும் நீங்க அஃபண்ட் ஆகதானா போறீங்க. ப்ரோ, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு ப்ரோ? இட்லி ப்ரோ. ஏன் ப்ரோ ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அதான் நல்லா பெண்ணஞ்சி சாப்பிடலாம். அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா போஸ்கோ கேஸ் போயிட்டு வந்தானுங்க. போஸ்கோல இருந்துட்டு வெளியே வண்டி பண்ணனா ஊத்துறானுங்க. அவுட்டிங் போகும்போது பசங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்து ஏமாறசன என்ன விஷயம் ப்ரோ? அரை மணி நேரம் அடிக்கலாம் போவோம், ஆனா 5 நிமிஷத்துல ஊத்திரும். நானும் அப்பர்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஓவரா போயிட்டு இருக்க. யானைக்கு மதம் பிடிச்சா என்ன பண்ணும்? யானைக்கு மதம் பிடிச்சா என்ன பண்ணுவோம்னா இப்படி பண்ணும், அப்புறம் போட்டு மிதிக்கும். அதுதான் கியூட்னஸ் ஓவர்லோடட். கியூட்டாக இருப்பதாக உணர்கிறார். யானைக்கு மதம் பிடிச்சா அதெல்லாம் பண்ணாது. அப்போ அதுக்கு பிடிச்ச மதத்துல போய் சேர்ந்துக்கும். இப்படா அப்படியே சரியா இருக்கணுமா? சிரிப்பு எனக்கு தாங்க முடியல. அங்க போய் ஓரமா குஞ்சு தான் சிரிக்கணும். எவ்வளவு சொன்னா கேக்குற மாதிரி இல்ல. நீ எப்படியோ போனா நாசமா போற மாதிரி தான் தெரியுது. உனக்கு என்னடா பிரச்சனை? தண்ணி வேணுமா? ஓகேயா? இப்படி பண்ணாது. நெவர் கிக் a man when he is down. இந்த மாதிரி பண்ணும்போது தான் காண்டாது. ரொம்ப தலைவலியா இருக்கு படத்தை பார்த்துட்டு. என்னடா மயிர் படம் எடுத்து வச்சிருக்கீங்க? மயிர் மாதிரி இருக்கு நம்மள படம், கேவலமா இருக்கு. பிரதர், என்ன பிரதர் அசிங்கமா பேசுறாங்க அவங்க. ஏய் கோத்தா கபால். Would like to take notes while I take totes of the marijuana smoke. நீ எத்தனை நாளைக்கு அப்படி வேஸ்டாவே தெரிய போற? புருஷன்கிட்ட ஒரு நாள் விளையாண்டுச்சு, அவன் கத்திரத்து நாக்கு அறுத்துட்டு போயிட்டான். நீ அப்பா செல்லமா இல்ல அம்மா செல்லமா? அப்படியா? போட்டாம் பாரு கிரிஞ்சி. கரெக்டா? பேரழகே உன் பேரை சொல்லி. இந்த சாங் ஃபுல்லாவே ஒரே கையடி தான். கையை அடிச்சு கிளாப்ஸ், பயங்கர கிளாப்ஸ், விசிலிங். போகுதம்மோ ஒரு வாடாமல்லி ஓலை தட்டி
அவனுக்கு ஆடும் போது தான் வந்து பயங்கர கியூட் அண்ட் ஹோல்சமா பண்றதா இருக்கும். இங்க இருந்து பாக்குறவனுக்கு எனக்கு கொஞ்சம் கடுப்பாகுமா இல்லையா? திறக்கவே மாட்டேனே அத முழுசா தருவேனே அம்பல கழக வேலை செய்யும் கேப்ல இங்க இருக்குதுடா மலேசியா. அந்த புள்ளைய கூட்டு வாப்பா. மலேசியா. ஒரு காசு தானே, காசுக்கு என்னடா அந்த ரூம்பு ஒண்ணு பெத்த ஏ அத்த மாமன தன்ன பூசை பண்ணுவேனே. உனக்கு பிடிக்குது பிடிக்கல, ஆனா நீ எனக்கு வேணும். அதே இவன் என்னாச்சு? ஒரு வாட்டி ஓகே சொல்லி பாரு, உசராத உனக்கு எழுதி தாரு. விவசாயிக்கு தேவை மண்ணு, உனக்கு இருக்கு செம்ம கண்ணு. இன்னைக்கு நோம்பு தேண்டரு பாம்பு நீ போய் நின்ன சொந்தமா இடுந்தவரு நெஞ்சில்லாதி. பக்கத்துல வராடா ஓடா. இந்த போஸ்டர்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி என்ன பிரச்சனையோ சீக்கிரமா சரி செய்யுங்கடா. செம்மையா சமைக்கிறோம், பயங்கர மாட்டிக்கிறோம். இன்னைக்கு ஒரு குட்டி எல்லாரும் வாங்க. என்ன ட்ரெஸ்னா குறைச்சல் இந்த ட்ரெஸ்ஸுக்கு? எல்லாமே குறைச்சலாதாமா இருக்கு. கீழே கொஞ்சம் குறைச்சல், நடுவில் கொஞ்சம் குறைச்சல். ப்ரோ எனக்கு ஒரு 50,000 அனுப்புங்க ப்ரோ. போடா பைத்தியக்காரத்தி. ப்ரோ எனக்கு நாளைக்கு பர்த்டே ப்ரோ. நான் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. நான் ஏன்டா பிறந்தேன் இருக்கேன். எனக்கு ஒரு 30,000 இருந்தா அனுப்பிவிடுங்க ப்ரோ. ஆமா அப்படி சமாளிச்சு கொடுத்து வச்சுக்கிறாங்க. உனக்கு 40,000 நோட்டு வாங்க போட மூஞ்ச பாரு ஆள பேரு குடிகார நாய் செருப்பு பிஞ்சு போயிரு. இந்த கண்ணுக்கு இது எப்ப இருந்து உங்களோட சொல்ல நினைச்சு தெரியுமா? தள்ளி நில்லையா வீடு தல்லா கோலம் என் வீடு. சந்தோஷம். அட மோன நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்க தெருநாய்க்கு தான் எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது மச்சான். சாவ வச்சிருவேன் எழுந்து போ. சாவ வச்சிருவேன் எழுந்து போன எழுந்து ஓடுன்னு. உன் மாமன பெரிய ரவுடியா? அப்புறம் எங்க மாமா பெரிய ரவுடி, நான் சின்ன ரவுடி. நான் மேடை ஏறி பேசுனா பொழுதுபோக்காத்தான் தெரியும், ஆனா பழகி பார்த்தா தான் இந்த ஆள் ஒரு பொறம்பாக்குன்னு தெரியும். இது சம்சாரம் கிடையாது, இது வந்து மின்சாரம். எனக்கு வயித்த கலக்குது, நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு. இவன் வயித்த கலக்குது, நான் வீட்டுக்கு போறான். வயித்தறிச்சல் பிடிச்சவன். மதுரை அந்த காத்தா அந்த ரைஸ் எல்லாம் மண்டபுரம் ஜாஸ்திதான். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரே காலேஜ் மதுரைஸ் அமிர்தா. அதே மாதிரி நம்ம பயில வந்து எப்பயுமே உண்ணாதான் இருப்போம். எதா இருந்தாலும் எங்க போனாலும் அதே கரெக்டா இருப்போம். பயில எல்லாம் கரெக்டா பாத்தீங்களா, கரெக்டா கெச்சு போட்ட மாதிரி இருப்பாங்க. ஏதாவது பேசுற புரியுதா? ஒரு மயிரும் புரிய மாட்டேங்குது. யாருமே கை வைக்க முடியாது. அதே மாதிரி யாரும் டாப்புறானே முட்டை கொடுக்க முடியாது. மண்டேல அப்புறம் சால்னா வாங்கி போயிடும் அவங்களுக்கு. அவ்வளவுதான். யாரா நீங்களா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?